Hi guys, welcome back to Tech Update with Pragadish. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வேரியபிள் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வேரியபிள்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் எப்படி நம்ம ஜாவா கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலைன்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் டேட்டா டைப் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டேட்டா டைப் அப்படின்றது என்னென்னா, நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிள் நேமுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ அந்த வேரியபிளில் என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த வேரியபிள் ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக முன்னாடி நம்ம டேட்டா டைப் கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணி ஆகணும். நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுற எல்லா வேரியபிளுமே கன்ஃபார்மாக டேட்டா டைப்பை வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டேட்டா டைப் அப்படின்றது நம்ம ஃபர்தராக 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது என்னென்னா, பில்டிங்காக ஜாவாவில் இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் மொத்தமே 8 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இந்த 8 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பில் ஒன்லி சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா அந்த ஏஜுக்குள்ள 1 வேல்யூ மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த 25 அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம 25, 24 அப்படின்ட்டு மல்டிபிள் வேல்யூ நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கான்செப்டுக்கு தான் போய் ஆகணும். பைட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தா 1 பைட். நம்ம 8 பிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 பைட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட். நம்ம ஒரு வேரியபிளை பைட்டாக டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணாமல் மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளுக்கு டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது ஒன்று அசைன் ஆகும். அதில் நம்மளுக்கு பைட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது என்னென்னா 0. நெக்ஸ்ட்டு சார்ட். இந்த சார்ட்டுக்கு அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தா 2 பைட்ஸ், 2 × 8 16 பிட்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம இதில் சேவ் பண்ணலாம். அதேமாதிரி இதில் டிஃபால்ட் வேல்யூ 0. இன்டீஜரில் 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதேமாதிரி அதோட டிஃபால்ட் வேல்யூ 0. அதேமாதிரி லாங்கில் 8 பைட்ஸ், அதேமாதிரி அதோட டிஃபால்ட் வேல்யூ 0L. ஃப்ளோட்டில் 4 பைட்ஸ் அண்ட் டிஃபால்ட் வேல்யூ 0.0F. நம்ம இன்டீஜர் அப்படின்றது நார்மலாக 1, 2, 3 அப்படின்றது நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூ. 4 பைட்ஸுக்கு மேலே நம்மளுக்கு லிமிட் போச்சு அப்படின்னா நம்ம அதை லாங்காக தான் நம்ம அந்த டேட்டா டைப்பை நம்ம கன்சிடர் பண்ணோம். லாங் டேட்டா டைப்பை நம்ம அந்த வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதேமாதிரியே ஃப்ளோட் அப்படின்றது என்னென்னா, ஃப்ராக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸ் லைக் 0.1, 0.2, 3.14 இந்த மாதிரி இருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஃப்ராக்ஷன் வேல்யூஸை நம்ம ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டபுள். சப்போஸ் அதேமாதிரி ஃப்ளோட்டில் நம்மளுக்கு 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவுக்கு மேலே நான் டேட்டா ஆட் பண்ணணும், வேல்யூவாக தரணும் அப்படின்னா நான் அது ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருக்குது, பட் 4 பைட்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அதை நான் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா டபுள் டேட்டா டைப்பாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதோட பிட் சைஸ் அப்படின்றது என்னென்னா 8 பைட்ஸ். அதேமாதிரி அதோட டிஃபால்ட் வேல்யூ 0.0D. நெக்ஸ்ட்டு கேரக்டரோட பைட் சைஸ் அப்படின்றத பார்த்தா 2 பைட்ஸ். இந்த கேரக்டர் டேட்டா டைப்பில் ஒன்லி கேரக்டரை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அதுவும் சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதோட பைட் சைஸ் 2 பைட்ஸ் அண்ட் டிஃபால்ட் வேல்யூ /U000. இதுதான் கேரக்டரோட டிஃபால்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பூலியன். நம்மளுக்கு பூலியன் அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம பூலியன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சைஸ் அப்படின்னு பார்த்தா 1 பிட். அதேமாதிரி இதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்றத நம்மளோட டிஃபால்ட் வேல்யூ. இந்த பூலியன் நம்மளுக்கு ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். இந்த கோட் எல்லா டேட்டா டைப்பையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த கோட் இங்கே போட்டிருக்கேன். இந்த கோடில் முதல் பி அப்படின்றத நான் பைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பைட் டேட்டா டைப்பில் பி அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சார்ட் அப்படின்றது என்னென்னா, சார்ட் ஒன் ஆஃப் தி டேட்டா டைப். இந்த சார்ட்டில் வேரியபிள், இந்த வேரியபிள் சார்ட் அப்படின்ற டேட்டா டைப்பால் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் இன்டீஜர் டேட்டா டைப், வேல்யூ, அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு லாங்
லாங் டேட்டா டைப், வேரியபிள், நெக்ஸ்ட் அதோட வேல்யூ. நம்ம லாங்கு வேல்யூ வந்து நம்ம போடும் போது லாஸ்ட்டில் எல் அப்படின்ற லெட்டரை வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரியே ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப், அதோட வேரியபிள் அண்ட் அதுக்கான வேல்யூ. அதே மாதிரி லாஸ்ட்டில் எஃப் அப்படின்றதே நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டபுள் டேட்டா டைப், அதோட வேரியபிள் அண்ட் நெக்ஸ்ட் அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு கேரக்டர் சி கோட்ஸ்குள்ளார ஏ. நெக்ஸ்ட்டு பூலியன் டேட்டா டைப் இஸ் ஜாவா இஸ் ஃபன் அப்படின்றது இட்ஸ் a வேரியபிள் நேம். இது வந்து அந்த பூலியன் வேல்யூ. இட் கேன் பி ட்ரூ அப்படி இல்லைனா இட் கேன் பி ஃபால்ஸ். ஒன்லி 2 பாசிபிலிட்டி. ஓகே, இது வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ். கோட்ஸுக்குள்ளார இதை நம்ம இப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடும். இது வந்து வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் அண்ட் வேரியபிள் நேம் கன்கார்டினேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். இந்த இடத்துல பி அப்படின்ற வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இந்த பியோட வேரியபிளோட வேல்யூ 100. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 100 டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷார்ட் எஸ்ஸோட வேல்யூ அப்படின்றது என்னென்னா 20,000. ஸோ இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. அதேமாரியே இன்டீஜர் இன்ட் ஐயோட வேல்யூ அப்படின்றது என்னவோ அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாங்கோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எல் அப்படின்ற வேரியபிளில் சேவ் ஆகிருக்கு, அதுவும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் வேல்யூ, நெக்ஸ்ட்டு டபுள் வேல்யூ, நெக்ஸ்ட் அண்ட் கேரக்டர், நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்காக சப்போஸ் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எம்சிக்யூவில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்டீஜருக்கு எத்தனை பைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதேமாதிரியே பூலியனுக்கு வந்து எத்தனை பைட்ஸ் ஆஃப் டேட்டா, எத்தனை பிட் ஆஃப் டேட்டா அப்படின்ற மாதிரியும் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வெறும் சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் நம்மளுக்கு மோர் தென் 1 வேல்யூ நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நம்ம ரெஃபரன்ஸ் டைப்புன்னு நம்ம சொல்லலாம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரிங், அரே, கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். இப்போதைக்கு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அரே, நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில். அதேமாதிரியே ப்ரிமிட்டிவ் வேல்யூவில் டிஃபால்ட் வேல்யூவாக ஒரு சில இதுக்கு 0, கேரக்டருக்கு கோட்ஸ்குள்ளார /u 00 இந்த மாதிரி வந்து டிஃபால்ட் வேல்யூவாக நம்ம வெறும் டிக்ளேர் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணாமல் இருந்தால் மெமரியில் அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதேமாதிரி நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூவாக மெமரியில் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நல் அப்படின்னு நம்மளுக்கு சேவ் ஆகும். நம்மளுக்கு இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் டிஃபால்ட்டாக மெத்தட்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜாவாவில் எல்லாத்தையுமே நம்ம வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இன் பைத்தானில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம ஜாவாவில் என்னன்னு சொல்லுவோம்னா மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. பில்டின் மெத்தட்ஸ், லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரிங் ஈக்குவலாக செக் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்குது. அதேமாதிரியே அரேக்கு இருக்குது, கேரட், இதுக்கோ லென்த் இருக்குது. அந்த மாதிரி வந்து டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்து இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்ன, ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன, அரே அப்படின்றது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட கம்பேரைசேஷன். நம்மளுக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் டிஃபால்ட் வேல்யூவாக 0 அண்ட் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம முன்னாடி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை டிஸ்கஸ் பண்ணும் போதே நம்ம டிஃபால்ட் வேல்யூ என்னன்றதை நம்ம பார்த்துருப்போம். அதேமாரி நான் ப்ரிமிட்டிவில் நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணாமல் இருந்தோ நம்மளுக்கு நல்ல அப்படின்றத டேரெக்டாக மெமரியில் சேவ் ஆகிருக்கும் அந்த ஃபீல்டுக்கு. நெக்ஸ்ட் மெமரி அலகேஷன் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, நம்ம வந்து வேரியபிளுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து டேரெக்டாக ஸ்டோர் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஆஃப் த வேல்யூ, அந்த வேல்யூவோட ரெஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் அந்த வேல்யூ வந்து சேவ் ஆகும். அதேமாதிரி அரேயும் அப்படி தான். இந்த மாதிரி வந்து அதோட ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும்.
ப்ரீடிஃபைன்ட் இன் ஜாவா. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ப்ரீடிஃபைன்ட். ஆமாம், நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் நாட் அ ப்ரீடிஃபைன்ட், இட் வாஸ் கிரியேட்டட் பை யூஸிங் கிளாஸஸ். நம்ம கிளாஸஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இதை க்ரியேட் பண்ண முடியும். நம்மளுக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு டிஃபால்ட்டாக மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் நான் ப்ரிமிட்டிவில் நம்மளுக்கு டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி லென்த்து, ரிவர்ஸு, கன்கார்டினேஷன் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றத முன்னாடியே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.